World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். மத்திய மாநாட்டு நிகழ்ச்சிகள் இங்கே தொடங்குகின்றன. மத்திய சிறப்பு பேச்சாளர்கள் நிறைய பேர் இங்கே பேசியிருக்காங்க. அன்பு கூர்ந்து உங்களுடைய கலந்துரையாடலை அமைதியாக இருந்துங்க, பேச வேண்டாம் யாரும். ஸோ மத்திய பேச்சாளராக விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வயதாகும், ஆனால் ஜோதிடத்தில் எப்பயுமே குழந்தை மாதிரி இருப்பாங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய அறிவு அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். எங்களை பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்களை ஐயா அவர்கள் தர்மசாஸ்தாவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். வெளியில் போனால் மேக்ஸிமம் எங்கேயும் சொல்ல மாட்டார். தர்மசாஸ்தாவுக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஐயா கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்றும் பார்த்தீங்க அப்படின்னா பாகைக்கலை ஜோதிடம் அப்படின்ற ஒரு அதிநுட்ப கணக்கீடுகள் முறைகளிலிருந்து ஒருவருக்கு சம்பவ காலங்களை நிர்ணயிக்கக்கூடிய விதிகளை சொல்லக்கூடிய அற்புத ஆற்றலை சொல்லக்கூடிய தன்மையை நமக்கு வழங்க வருகக்கூடிய கோவை பெற்றெடுத்த அருமையான ஒரு மாமனிதர் ஜோதிட மாமணி உயர் பூசி பெரியசாமி ஐயா அவர்களை உங்களது அருமையான ஒரு சிறப்புரையை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலிருந்து பூசி பெரியசாமி ஐயா. ஜோதிடத்துக்கு என்றும் புதியவன், நான் ஜோதிடத்துக்கு என்றும் இளையவன். ஜோதிடம் கடல், அதில் நம்ம ஒரு சின்ன படகு மாதிரி, பரிசுன்னு சொல்லல, படகு கூட இல்லை, பரிசு சும்மா கப்பலில் இல்லைங்க, சும்மா ஒரு அப்படியே 6ஆம் ஆண்டு 6 நாள் சஷ்டினாலே முருகன்தான். அப்போ இன்றைக்கி பார்த்துட்டேன், ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிய போகுது, மிருகசீ நட்சத்திரம் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்தில் அருமையான இந்த மதிய நேரத்தில் ஜோதிடத்தில் பிசிபி சிஸ்டம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இந்த பிசிபி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, நான் ஒன்றும் கண்டுபிடிச்சதில்லை. பாரம்பரியம், கால்குலேஷன் வித் ப்ரொடக்ஷன் சொல்கிறது. பாரம்பரியமான ஜோசியத்தை கால்குலேஷன் பண்ணி எப்படி சொல்கிறதுங்கிறது தான். இது ஒன்றும் பெரிய சிஸ்டம் கிடையாது. அந்த பாரம்பரிய வேத ஜோதிடத்தினுடைய முக்கியமான நுணுக்கமான விஷயங்களை உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்க வந்திருக்கிறேன். குறிப்பாக ஜோதிடத்தில் நம்ம எல்லாருமே, வணக்கம், வாங்க சரவண சோமசுந்தரம். ஜோதிடத்தில் நம்ம எல்லாருமே பாவம் அப்படின்னு பேசுகிறோம், கிரகங்களை பற்றி பேசுகிறோம், பார்வைகளை பற்றி பேசுகிறோம், கிரக சேர்க்கைகளை பற்றி பேசுகிறோம். எல்லாம் பேசுகிறமே தவிர ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத யாருமே பப்ளிக்காக பேச மாட்டேங்கிறாங்க, தோற்று போயிடுறாங்க இந்த ஜோதிடத்தில். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய ஜோதிடர்கிட்ட ஆலோசனை செஞ்சுருக்கிறேன், பார்க்குறேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் மேடையில் பேசக்கூடிய ஜோதிடர்களே ஜாதகத்தை நேரடியாக கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த சப்ஜெக்ட் அவங்ககிட்ட வரமாட்டேங்குது. இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயங்களை அவங்க மனப்பாடம் பண்ணி அதை அவங்க கையாளணும், கைவல்யமாக வைத்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை இப்போ நம்ம முத்துப்பாண்டி ஐயா இன்றைக்கி ஒளிபரப்புகிறாருங்கன்னா, அது ஒளிபரப்பக்கூடிய டெக்னிக்கல், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் தினமும் கையாண்டு பழக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை அவங்க கரெக்டாக பண்ண முடியும். ஜோதிடமும் அதே மாதிரி தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிறது மாதிரி நீங்கள் ஜோதிடத்தை அனுபவித்து நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அது பலிதமாகும். அப்போ அந்த ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னா, நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இன்று காலையிலிருந்து பேசும்போது கூட யாருமே ஒருத்தர் கூட அந்த பாகையை பற்றி பேசுகிறதே இல்லை ஜோதிடத்தில். நீங்கள் இத்தனை விதி, திருமண பொருத்த விதியை பற்றி இத்தனை பேர் பேசுனீங்கள்ல, அந்த 360 டிகிரி எதுக்கு கொடுத்துருக்குறான்னு ஒருத்தரும் கூட டச் பண்ணலை.
7ஆம் பாவம், 12ஆம் பாவம், 3ஆம் பாவம், காமத்திரிகோணத்தை சொல்கிறாங்க. 3 7 11ங்கிறாங்க, 2 6 10ங்கிறாங்க, 1 4 8 12ங்கிறாங்க, 1 5 9ங்கிறாங்க. இப்படி பாவத்தை சொல்கிறாங்களே தவிர அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய பாகைகளை யாரும் சொல்கிறதில்ல. இது ஒரு இன்னைக்கு யாராவது பாகையை வந்து யாருக்காவது இது வரைக்கும் இன்னைக்கு நடந்த மேடையில் யாராவது பேசியிருக்கிறாங்களா? கை தூக்குங்க, நான் பேசியிருக்கிறேன்னு சொல்லுங்கள். ஒரு இத்தனை ஜோசியர் இருக்கிறீங்க, ஒரு ஜோதிடராவது இந்த பாகையில் இந்த பாகை முறை அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? இல்லை. அப்போது இந்த பாகை முறையை பற்றி நம்ம மேக்சிமம் கொண்டு வர்றதே இல்லை. ஒரு கிரகம் இருக்குன்னா பாதத்தை பற்றி சொல்கிறாங்க, சாரத்தை பற்றி சொல்கிறாங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய பாகையில் ஒரு 3.20 அப்படிங்கிற ஒரு பாகையில் 3 வகையான பலன் இருக்குது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அப்போது இந்த பாகை முறை ஜோதிடத்தில் வந்து துல்லியமாக நீங்கள் எளிமையாக்கிக்கலாம், நீங்கள் துல்லியமாக பலன் சொல்லலாம், நீங்கள் குழப்பமே பட வேண்டியதில்லை. அதுக்கு முதல்ல நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை சரியான முறையில் லக்ன ஸ்புடம் போட்டு கணிதிருக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு. ஜாதகத்தை நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் கையில் கணிச்சிருந்தாலும் சரி, அது சரியாக கணிச்சிருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். இது முதல் விஷயம். அடுத்தது, இந்த லக்னம் என்ன வலிமை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டாவது நீங்கள் கணிக்கணும். ஏன் இந்த லக்னம் வலிமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்ங்கிற மாதிரி நீங்கள் என்ன யோகத்தை பெற்று வந்திருந்தாலும், மிகப்பெரிய ராஜயோகத்தையும் பெற்று வந்திருந்தாலும் கூட அந்த ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய பலம் அந்த லக்ன பலத்துக்கு வேணும். இப்போ லக்னம் வலிமை இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக அனுபவிக்க முடியாது. இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, ஒரு அரசனுக்கு ராஜயோகம் வந்தால் அண்டை நாட்டை பிடிப்பான், ஒரு வண்ணானுக்கு ராஜயோகம் வந்தால் ஒரு கழுதையை பெற்றுக்கொள்வான். இவ்வளோதான் விஷயம். இது நான் வந்து வண்ணாருன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கருத்து இல்லை. இது பழைய நூலில் எழுதுனதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது யாருக்கு யோகம் வருது அப்படிங்கிறத நான் வந்து ஜாதி பற்றி பேசி துன்பப்படுத்துறதுக்காக அந்த நூலில் எழுதியிருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போது ராஜயோகம்தான். ரெட்டை குழந்தைகள் பிறக்குது. ஒரு குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு குழந்தை குட்டிகளோடு நல்லா இருக்கிறாங்க, 5 நிமிஷம் வித்தியாசம். இனி ஒரு பையனுக்கு என்னால் கல்யாணம் பண்ணியே வைக்க முடியல, அவனுக்கு கல்யாணம் இது வரைக்கும் நடக்கலை. 2 பேர்த்துக்கு ஒரே திசா புத்தி தான் வந்தது, கல்யாணம் நடக்கலை. அப்போ எங்கேயோ உதைக்குது. அப்போ திசா புத்தின்னு சொல்கிறோமே தவிர அண்ணன் தம்பிகளுக்கு 2 பேர்த்துக்கு ரெட்டை குழந்தைகளுக்கு ஒரே திசா புத்தி தானே வந்திருக்கும். 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன லக்னம் மாறலை, ராசி மாறலை, நட்சத்திரம் மாறலை, பிறந்த இடம் மாறலை, எதுவுமே மாறலை. அப்போது அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலை, தம்பிக்கு தான் கல்யாணம் நடந்தது. அப்போ ஏன்? இப்போது நம்ம நுணுக்கமாக பார்க்கும்போது பொதுப்படியாக நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடம் இங்கே பெயிலாக போகுது. சும்மா கிரகங்கள்ங்கிறோ, பார்க்குதுங்கிறோ, பார்வைங்கிறோ, சேர்க்கைங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்களே தவிர அது எந்த இடத்துல நமக்கு வந்து தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல நமக்கு அது மிஸ்டேக் கொடுக்குது அப்படிங்கிறது எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா லக்ன ஸ்புடம். அந்த லக்ன வலிமை நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகன் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய திசை நடந்தாலும், 6ஆம் இடத்த திசை நடந்தாலும், 8ஆம் இடத்த திசை நடந்தாலும், 12ஆம் இடத்த திசை நடந்தாலும், எவ்வளவு கொடிய திசையாக இருந்தாலும் அந்த ஜாதகரை அது ஒன்றும் செய்வதில்லை. எப்படிங்க? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிரூபணம் பண்ணப்பட்ட விஷயம்.
அப்போது ஏன் இந்த திசைகள் ஏன் இந்த ஜாதகனை கொடுமைப்படுத்தலை அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் வலிமையாக இருக்கிறது. சரி, இனி ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது 6, 8, 12 திசை நடக்குது. நேற்று நடந்த சம்பவம், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனாலும் இதை பார்க்குற அவங்க என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பேர் சொல்ல மாட்டேன், உங்கள் ஊரும் சொல்ல மாட்டேன், நடந்ததை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எதை பற்றி நீங்கள் கோவிச்சுக்காதீங்க, இது மக்களுக்காக போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். சூசைட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. 31 வருஷம் 2 மாதம் 18 நாள் நேற்றுக்கு அந்த குழந்தைக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, நாங்கள் குடும்பத்தோடு சூசைட் பண்ணிக்கலாமா சார்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஜோசியனுக்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். என்ன பரிகாரம் இல்லை, அனுபவிச்சே ஆகணும். இந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இப்போ எவ்வளோ ஒரு பொறுப்பு, ஒரு ஜோதிடனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்துருக்குது. அப்போ நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு நம்ம என்ன ஒரு கடவுள் நம்ம வாக்கு தான் அவருக்கு கடவுள், நம்ம சொல்லுகின்ற வாக்கு தான் அவன் நம்பி வர்றான். ஒரு ஜோசியர் நமக்கு ஒரு நல்லதை சொல்ல மாட்டாரா? இவர் வாயிலிருந்து எனக்கு ஒரு நல்லது வராதா? இவரால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? இந்த ஜோசியராவது எனக்கு நல்ல விஷயத்தை சொல்ல மாட்டாரா அப்படின்னு வரும்போது நம்ம அவங்களுக்கு சரியான வழிகாட்டல் நம்ம கொடுக்கவில்லை என்றால் நம்ம மேல் இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இழந்துடுறோம். உங்ககிட்ட வந்தும் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு எதிர்பார்க்குறாங்க. ஜோதிடனை ஒரு கடவுளாக இன்றைக்கி இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சில ஜோதிடர்கள் சரியான முறையை பயன்படுத்தாமல் ஜோதிடம் தவறு, ஜோதிடமே தவறுன்னு சொல்கிறாங்க. எங்கிட்டயே சொல்கிறாங்க, சார் ஜோசியத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா லக்ன வலிமை. இப்போ ஒரு லக்னம் ஒரு மரம், ஒரு மாமரம்னு எடுத்துக்காங்க. இந்த லக்னம் என்பது மாமரத்தினுடைய வேர். அந்த வேர் நல்லா இருந்தால் தான் அந்த மரம் நல்லா இருக்கும். அந்த லக்ன ஸ்புடத்தில் பார்த்துட்டிங்கன்னா கிளைகள் அப்படிங்கிறது ஒரு பாட்டு வரும். அந்த கிளைகள் நல்லா இருந்தால் தான் அது நிறைய பூ காய்களை கொடுத்து கனிகளை கொடுத்து மனிதனுக்கும் பறவைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அது கொடுத்து விட்டு செல்லும். இது வெளித்தோற்றம். வேர் என்பது உள்தோற்றம். பூமிக்கு கீழே இருக்கிறது வேறு, பூமிக்கு வெளியே இருக்கிறது தோற்றம். அப்போ ஒரு மனிதன் லக்ன ஸ்புடம் வலிமையாக இருந்தால் அவனுடைய வேர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவனுக்கு எந்த ஒரு திசாபுத்திகள் வந்தாலும் அந்த திசாபுத்திகள் அவனுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவன் அதை தாங்கிக் கொள்வான். கிளை சரியில்லைன்னா காற்று மரங்கள் கீழே முறிஞ்சு விழுந்தாலும் மீண்டும் அது துளிர்ந்து அந்த மரத்தில் காய்கனிகளை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி லக்ன ஸ்புடம் வலிமையாக இருந்தால் 6ஆம் இடத்து திசையோ 8ஆம் இடத்து திசையோ 12ஆம் இடத்து திசையோ எந்த திசை வந்தாலும் அவருக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பார்க்கணும்னா லக்ன வலிமை. அடுத்தது லக்ன புள்ளி நல்லா இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். நான் 34வது கருத்தரங்கம்னு நினைக்கிறேன் இந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயத்தில் லக்ன புள்ளியின் நுட்பங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மேடையிலே நான் பேசியிருக்கிறேன். அந்த லக்ன புள்ளியின் நுட்பங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே தர்மசாஸ்தா மணிகண்டனுடைய 34வது கருத்தரங்கமோ 35வது கருத்தரங்கத்திலையோ அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியில் தான் அந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். அது லக்ன புள்ளியை பற்றி நான் விரிவாக 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறது. அடுத்தது லக்னாதிபதி அப்படிங்கிறவர் என்ன சாரம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாரம் நாதன் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கும். அந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கும் கிரகம்
என்ன யோகத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம யோகம் அப்படின்னு பேசுகிறோம். இந்த யோகம் அப்படிங்கிறது நீங்கள் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குருச்சந்திர யோகம் அப்படின்னு நீங்கள் போக வேண்டாம். இந்த இடத்துல வேறு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னாதிபதி ஏறிய நட்சத்திர சாரநாதனுக்கும் இந்த லக்னாதிபதிக்கும் உள்ள தூரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சாரம் அப்படின்னா ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரத்துக்கு ஆள் இருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியை போலத்தான் அந்த கிரகம் வேலை செய்யும். சரி, வேலை செய்யும். அந்த சாரநாதனுக்கும் இந்த அதிபதிக்கும் நல்ல தொடர்பு இல்லைன்னா எப்படி வேலை செய்யும்? சாரம்னு சொல்கிறோம். சாரம் இந்த இடத்துல சோரம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன காரணம்னா, அந்த சாரநாதனும் அந்த லக்னாதிபதிக்கும் உள்ள தொடர்பு நல்ல தொடர்பாக இருக்க வேண்டும். அந்த தொடர்பை பொறுத்து தான் அவன் இந்த உலகத்தில் என்ன அளவு அவன் பணக்காரனாவா, எந்த அளவு அவன் ஏழையாவா அப்படிங்கிறத பற்றி சொல்லும். அப்போ அந்த லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தில் பாருங்கள், அந்த லக்னாதிபதி ஏறிய சாரநாதன் யாரோ ஒருத்தன் இருப்பான். அந்த கிரகம் யாருடைய சாரம் பெற்றிருக்குதுன்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போது உதாரணமாக மேச லக்னம், இந்த மேச லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் அவர் புதனுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறாருன்னு வச்சுக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, புதன் புத்திசாலி, அறிவாளி, கவிஞன், இரட்டை குணம் உள்ளவன், இப்படி நம்ம டீச்சிங், ஜோதிடம் என்ன வேணால் சொல்லலாம். சரி, இந்த சாரநாதன் புதன் இருக்கான் இல்லைங்களா, அவன் எந்த தன்மையில் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு அந்த புதன் ஏறிய நட்சத்திர அதிபதியை பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ் மட்டம் ஓகே, இந்த பேஸ் மட்டம் கருங்கல்ல போட்டிருக்கிறோமா, மண்ணில் போட்டிருக்கிறோமா, எதில் அமைச்சிருக்கிறோம், அதோடைய தன்மை என்னன்னு பார்க்குறதுக்கு பார்க்கணும். இப்போ மேச லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் புதனுடைய நட்சத்திர சாரம் பெற்று அந்த புதன் சூரியனுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருந்தால் இந்த லக்னாதிபதியான செவ்வாய் எப்படி இருப்பார்னா, உறுதியாகவும் தீர்க்கமாகவும் புத்திசாலித்தனமாகவும். இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, சூரியனையும் அந்த புதனையும் செவ்வாயும் இந்த 3 பேர்த்தையும் இணைச்சு நம்ம பார்க்கணும். விதி, மதி, கதி. விதி, மதி, கதி. கதி அங்கே பார்க்கணும். சும்மா நம்ம சாரம் பார்த்துட்டோம், எனக்கு எங்கள் லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவின் நட்சத்திரத்திலேயோ எனக்கு லக்னாதிபதி மேச லக்னத்துக்கு திரிகோண அதிபதி நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறான் அப்படின்னு நீங்கள் வெறுமனே மனக்கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. சரி, அப்படியே அந்த 5, 9 கூடியவரான சூரியனோ குருவோ சாரநாதன் அவர் லக்னத்திற்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த 5ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் எங்கே இருக்கிறதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். நீங்கள் நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா தான் நீங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். சரி, இப்படி 5, 9 கூடியவருடைய நட்சத்திர சாரம் பெற்று செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சாரநாதர்கள், அதாவது சூரியனும் குருவும் பெற்ற சாரநாதர்கள் அவர் ஜாதகத்திலே நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். சரி, நல்ல நிலைமை அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிட்டோம்னா அது என்ன சார் நல்ல நிலைமை அப்படின்னா, முதல்ல அந்த கிரகம்
லக்னத்திற்கோ அந்த பாவத்திற்கோ, அதாவது எந்த சாரம் வாங்கியிருக்குதோ அந்த கிரகத்தினுடைய பாவத்துக்கு, நல்லா நுணுக்க பாரு, கொஞ்சம் மாற்றி போனீங்கன்னா ஜோதிடம் பலன் மாறிடும். அந்த கிரகத்துக்கோ அந்த கிரகத்தினுடைய அதிபதிக்கோ நல்ல நிலையில் இருக்கும். நல்ல நிலையில்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவத்திற்கு அது 6, 8, 12 மறையக்கூடாது. அந்த பாவத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளுடைய பார்வைகள் அது மேல் விழக்கூடாது. அந்த பாவத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளுடன் சேரக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டு சரி சேர்ந்துருச்சு, மோசமாக இருக்குது, அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். இந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் அந்த செவ்வாய்க்கு அந்த சாரநாதர்களுக்கும் சுபப்பாகையில் இருந்தால் முன்னாடி கஷ்டத்தை கொடுக்கும், நிச்சயம் பின்னாடி வெற்றியை கொடுத்து விடும். இதுதாங்க ரகசியம். இப்போ என்னென்னா, ஒரு கிரகம் நல்லதை செய்யுதா கெட்டதை செய்யுதா, ஒரு திசா புத்தி நம்ம எடுத்துக்கிட்டால் அது எப்போ நல்லதை செய்யுது எப்போ கெட்டதை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணுன்னு வச்சுக்காங்க. இப்போ ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகம், உதாரணமாக நம்ம ஒரு கிரகம் திசை நடக்குது அப்படின்னா, அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் யாருடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்து அதிபதிக்கும் அந்த திசாநாதனுக்கும் 30 பாகை, 60 பாகை, 120 பாகை, 72 பாகை, 162 பாகை, இந்த பாகை இன்னும் நிறைய இருக்குது. பட் ஏன்னா இது சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறனால ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சுபப்பாகையில் இருந்துட்டா அந்த கிரகம் அந்த திசாநாதனுக்கு 6, 8, 12 மறைந்தாலும் கூட, இப்போ மறைஞ்சிருக்குன்னா அது திசை நடத்தக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் முற்பகுதியில் கெட்டதை கொடுக்கும். அதை எழுதிக்காங்க. அந்த கிரகம் எப்போ கெட்டது செய்யும்னா அந்த திசா புத்தியில் முற்பகுதியில் கெட்டதை கொடுக்கும். இது தற்காலத்துக்கு இருக்கிறது தான், இது நிரந்தரமானதல்ல. ஆனால் பாகை சிறப்பாக இருந்ததுன்னா பின்னாடி அது நல்ல பலனை கொடுத்துட்டு போகும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு கிரகம் கெட்ட 6ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திர சாரம் பெற்று அது திசை நடத்துது அப்படின்னு வச்சுக்கலாங்க. அவருக்கு முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் செலவு செஞ்சு வச்சிரும். அந்த 6ஆம் பாவத்தினுடைய பலனை அது கொடுத்தே தீரும். இது முற்பகுதி. இந்த 6ஆம் பாவாதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் உள்ள பாகை சாரம் பெற்றிருக்கு இல்லைங்களா, அந்த கிரகத்துக்கும் லக்னாதிபதிக்கும் உள்ள பாகை 60 பாகையாக இருந்தால் அந்த மருத்துவம் ஆப்ரேஷனாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் மீண்டும் அவன் நல்ல வழியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திவிடும். உடனே 6ஆம் இடத்து அதிபதியுடைய தசை நடக்குது, நோய் வந்துரு, கடன் வந்துரு அப்படின்னாலும் நீங்கள் பயப்படுத்தக்கூடாது. வரும், சரி வந்துருச்சு, அந்த வந்திருக்கிறது தீருமா தீராதான் சொல்லணும் இல்லைங்களா. இந்த நோய் வந்திருக்கு, இந்த நோய் தீந்துரும், இந்த நோய் தீராது, அதானே. அப்போது நம்ம தீரும் தீராதுங்கிறது யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா இந்த பாகை தான் நிர்ணயிக்கிறது. பாவங்கள் அந்த பலன்களை கொடுக்கிறது. அந்த பலனின் முடிவை யார் நிர்ணயிக்கிறார்கள் என்றால் இந்த பாகைகள் தான். எவ்வளோ நுணுக்கம் பாருங்கள். இந்த இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்ல நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும், சரிங்களா. அப்போது இதில் என்னன்னா நிறைய ஜோதிட சாஸ்திரங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டத்துக்குள்ளார மட்டும் இருப்பது சேர்க்கை அல்ல. இந்த பிசிபி சிஸ்டம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு ராசி கட்டத்துக்குள்ள ஒரு கிரகம் சேர்ந்துருக்குன்னா அது மட்டும் சேர்க்கை இல்லை. 360 டிகிரியில் எங்கிருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த 9 கிரகங்கள் தொடர்பு கொண்டவையே. அது சுப தொடர்பா அசுப தொடர்பாங்கிறது பாகைகள் தான் நிர்ணயிக்கப்படுகின்றது. 360 டிகிரியில் நீங்கள் அந்த கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு பார்க்கணும். அடுத்தது, ஒரு கிரகம் திசா நடத்தும்போது சில நேரங்களில் நான் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது
அந்த ஸ்தானாதிபதியை விட அந்த ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான் அப்படின்னு படிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவானா, இப்போ ஸ்தானாதிபதி பலமா ஸ்தானத்தில் உள்ளவன் பலமா என்கின்ற குழப்பம் எனக்கு ரொம்ப நாளாக நீடிட்டு இருந்தது. இப்போ 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது. அப்போ அந்த 7ஆம் இடத்து அதிபதி பலமா 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் பலமா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ யார் பலம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த கிரகம் திசை நடத்துகிறதோ அந்த கிரகம் தற்காலத்தில் பலமானவை. இப்போ 7ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரக திசை நடத்துதுன்னா அந்த 7ஆம் இடத்து அதிபதியை விட அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம்தான் வலிமையானது. ஏன்னா அவனுடைய திசா அவனுடைய கண்ட்ரோலுக்கு வருது. அந்த 7ஆம் இடத்து அதிபதிங்கிறவர் அதுக்கு அப்புறம்தான் வலிமையானவர். இப்போ அந்த வேறுபாட்டை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். உடனே நம்ம மோசம்னு சொல்லிடக்கூடாது. சரி, அந்த 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தோ அந்த 12 பாவங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு திசையை நடத்தி கொண்டு தான் இருக்கும் எல்லா ஜாதத்துலேயும். அப்போது இந்த கிரகம் திசா நடத்தும் போது இந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்தது. அப்போது இந்த திசை நடத்தும் கிரகத்தை பார்க்கும் கிரகம் வலிமையானதா அல்லது திசை நடத்தும் கிரகம் வலிமையானதான்னு பார்க்கும்போது அந்த திசை நடத்துகின்ற கிரகத்தை எந்த கிரகம் பார்க்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய பார்வை வலிமையானது. இப்போ வித்தியாசங்க. நீங்கள் இவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் பலன் நீங்கள் சொல்ல முடியும். அப்போ அந்த கிரகம் பார்க்குதுன்னா அந்த பார்க்கக்கூடிய பார்வையினுடைய பலம் அளவு அது குருவே நீங்கள் பார்த்தாலும் கூட அது சுப பார்வையா அது அசுப பார்வையான்னு பார்த்து நம்ம எடுக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம், 2ஆம் இடத்துல புதன் இருந்து 7ஆம் இட பார்வையாக குரு பார்த்தால், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு பலன் சொல்லும்போது அது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். 2ஆம் இடத்துல குருவிருந்து 7ஆம் இட பார்வையாக குரு பார்க்கும்போது அவன் நேர்மையாக, எப்படிங்க, உண்மையாக, சத்தியமாக, நுட்பமாக அந்த புதன் நட்பலன்களை கொடுக்கும். ஏன்? இந்த குருவின் பார்வை புதன் மேலே விழுகிறதுனால குரு ஒழுக்கத்துக்கும் நீதிக்கும் தன்மைக்கு உள்ள கிரகம், சுப கிரகம், மங்களன் என்று சொல்லக்கூடிய சுப கிரகம் பார்க்கறனால அந்த புதனுடைய பித்தலாட்டங்கள் நடக்காது. இந்த புதனுடைய பொய் சொல்கிறது, கோல் வைக்கிறது, கீழ்த்தரமான தன்மைக்கு அங்கே போகாது. அப்போ இந்த குரு பார்க்கறதுனால அந்த புதன் அந்த தப்பு தண்டாவுக்கெல்லாம் போகிறதில்ல. சரி, குரு 2ஆம் இடத்தில் இருந்து புதன் 7ஆம் இட பார்வையாக பார்த்தால் இந்த குரு கீழ்த்தரமான கோல் வைக்கிறதும் பொய் சொல்கிறதும் ஏமாத்துற வேலை திருட்டு வாத்தியாராக இருப்பான். வாத்தியார் தான். என்ன வாத்தியார் ஆயிடுறானவன்? புதன் பார்க்கறதுனால. இப்போ புதன் யார்? கோல் வைக்கிறவன், ரெட்டை வார்த்தை, கணிதன், கணக்கன் எல்லாம் இல்லை, புத்திசாலி. ஒரு மனிதன் புத்திசாலித்தனத்தால் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும்போது அவன் எத்தனை பெரிய தவறுகள் செய்வதற்கும் அவன் அஞ்ச மாட்டான். தனக்கு நல்லது புத்திசாலி. அவன் எப்படியாவது தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன்னை எப்படி வேணால் மாற்றி ஒழுக்கம் கெட்டு அவன் வெற்றி அடைவதற்கே அவன் முயற்சிப்பான். ஆனால் குரு பார்க்கும்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்டியும் கூட அந்த குரு சத்தியையும் நேர்மையையும் பயன்படுத்தித்தான் அங்கு அவன் நடந்து கொள்வான். எதற்காக உங்களுக்கு நான் இப்படி சொல்ல வர்றேன்னா, ஒரு கிரகத்தை பார்க்கும்போது
அங்கே என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த பார்வை என்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சம்பவ கால நிர்ணயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பார்வைகள் வந்து ரொம்ப முக்கியம். பார்வைகளினுடைய வலிமைகள் நிறைய இருக்குது. அதாவது குரு பார்க்குறதா இருந்தாலும் கூட அந்த குரு எப்படி பார்க்குறான், அது யாருடைய, அந்த குரு யாருடைய நட்சத்திரம் பெற்று பார்க்குறான், அந்த நட்சத்திரத்து அதிபதி அந்த லக்னத்திற்கு என்ன நிலைமையில் இருக்கிறான், அந்த அதிபதி இன்னைக்கு கோச்சாரத்தில் எந்த பிளானட்டை தொடப்போகுது, எத்தனை மணிக்கு தொடப்போகுது, அத்தனை மணிக்கு அந்த சம்பவம் நடக்கும், அத்தனை மணிக்கு அந்த நிமிஷத்துக்கு அந்த சம்பவம் நடக்கும். நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த சந்திரன் ஜனகால சந்திரனிலிருந்து கோச்சார சந்திரன் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த சம்பவம் நடக்கும். அது இந்த பாவம் சம்பந்தப்பட்ட அந்த பாவத்தில் இந்த மைய கருவினில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதன் வழியாக இந்த நன்மை தீமை விஷயங்கள் நடக்கும். அது 100% நடக்குது. அப்போ கோச்சாரத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு திசா நடத்துதுன்னா அந்த திசாநாதனை மட்டும் நம்ம பார்க்காம அந்த திசாநாதன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். இந்த திசாநாதன் தேவ மண்டலத்தில் இருக்கிறானா, அரக்க மண்டலத்தில் இருக்கிறானா, நரமண்டலம் என்கின்ற மனுஷ மண்டலத்தில் இருக்கிறானான்னு சொல்லி இந்த 3 மண்டலங்களாக நட்சத்திரம், இந்த 27 நட்சத்திரங்களை 3 மண்டலங்களாக பிரித்து இந்த மண்டலத்தில் இந்த கிரகம் எந்த மண்டலத்தில் திசை நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்போ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த கிரகம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இனி பார்வையும் பற்றியும் பேசிட்டோம். கிரகங்களை பற்றியும் பார்க்குறப்போ கிரகங்கள் வந்து அற்புதமாக வேலை செய்கிறது. சூரியனை தவிர இந்த பூமியில் மற்ற எந்த கிரகங்களுக்கும் சுயமான ஒளி கிடையாது. ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. இது விதிவிலக்கு சூரியனுக்கு மட்டுமே, வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது. அப்போது இந்த கிரகங்கள் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் இந்த 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 27 நட்சத்திரத்தினுடைய குணங்களை இந்த கிரகங்கள் பெற்றிருக்கிறனால அந்த நட்சத்திரத்தினுடைய குணங்களுக்கு இந்த கிரகங்களுடைய குணங்கள் ஒத்துப்போவதனால்தான் அந்த நட்சத்திரத்திற்கு இந்த கிரகங்களை பங்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அஸ்வினி மகம் மூலம் அது கேதுனுடைய கிரகம்னு கொடுத்ததுனால அந்த அஸ்வினி மகம் மூலத்துக்கு கேதுவுக்கு என்ன குணமோ அந்த குணம் அந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறனால அதிலிருந்து வரக்கூடிய ஒளியை பெற்று இந்த கிரகங்கள் நமக்கு பிரதிபலிக்கின்றன. இதே மாதிரி தான் பரணி பூரம் பூராடம். அப்போ அந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்களை இந்த சுக்கிரனுக்கு என்கின்ற கிரகத்துக்கு இருப்பதால் அந்த சுக்கிரனுடைய குணமும் அந்த பரணி பூரம் பூராடத்தினுடைய குணங்களும் ஒற்றுப்போக ஒரே மாதிரி இல்லை, ஒரு மாதிரி இருக்கிறனால கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பரணி வேற, பூரம் வேற, பூராடம் வேற. செவ்வாய், சூரியன், குரு, ஆனால் சுக்கிரன் தான். அவர் வீடுகள் வேற. அது நவாம்சத்துக்கு போகும்போது இன்னும் மாறுபடும். நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், நேரம் பத்தாதுங்கிறனால ஷார்ட்டாக ஐயா முடிக்க சொல்லிக்கிறனால இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக நான் பார்க்கணும். அடுத்தது நம்ம ஒரு ஜோதிடம் பார்க்குறப்போ இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ யார் வருவாங்க, என்ன கலர் சட்டை போட்டு வருவாங்க, அவங்களுடைய நட்சத்திரம் என்ன, அவருடைய பிளட் குரூப் என்னன்னு சொல்ல முடியும். சரிங்களா? சொல்ல முடியும். ஆர்வம் பின்னாடின்னு சொல்கிறாங்க, சொல்லுங்கள். சரிங்களா? சொல்ல முடியும். இதெல்லாம் இந்த பள்ளிப்பாளையத்தில் நானெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு இதுதான் எந்திரின்னு எல்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணிட்டெல்லாம் போயிட்டேன். வயசாகி போச்சல்ல, அது நம்ம நீ கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டோம், பக்குவப்பட்டிருக்கிறோம். இனி பக்குவமாக உங்களை கொண்டுட்டு போகணும்னு தான் நம்ம தர்மசாஸ்திரா ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும்
வித்தியாசமாக நான் கொடுக்கறதுக்கு வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பேச மாட்டேன். வேறு எந்த இடத்துலையும் இப்படி பேசியிருக்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். எனக்கு தர்மசாஸ்திரா மணிகண்டனை ரொம்ப பிடிக்கும், என் தம்பி. அதனால் இந்த மாதிரி என்னுடைய எல்லாருமே எல்லா மீட்டிங்கில் பேசினாலும் இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எங்கேயுமே நான் பேசினதில்லை, இவங்க யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆமாம். அப்போது ஒரு திசை நடக்குதுன்னா உடனே 6 கூடியவன் திசை கெட்ட திசை, 8 கூடியவன் திசை ஐயோ மோசமான திசை, 12 கூடியவன் திசை ஐயோ முடிஞ்சது, இப்படியெல்லாம் இல்லைங்க. 6ஆம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய திசை. 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை கொடுக்கக்கூடிய திசை. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு சென்று வெளியூர்கள் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் பிரதமராகக்கூடிய திசையும் அந்த 12ஆம் இடத்து திசை தான். சரி, அப்போது இது ஏன் மோசம்னு சொல்கிறோம்? ஒரு திசை 6ஆம் இட திசை நடந்தாலே உனக்கு மோசங்கிறான், அப்படியெல்லாம் இல்லை. அப்போது நம்ம எங்கே தவறுறோம் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்து அதிபதியினுடைய திசையோ 8ஆம் இடத்து அதிபதியினுடைய திசையோ 12ஆம் இடத்துடைய திசையோ அது என்ன செய்ய போகுது, அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொன்னால், எப்படி இந்த குருவுக்கும் புதனுக்கும் அப்படி பார்த்தா எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் அது புரிஞ்சுக்க தெரியும். இப்போது 4ஆம் இடத்திற்கு அதிபதி, உதாரணத்துக்கு இந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதியான ஒரு கிரகம் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சாரம் பெற்று 11ஆம் இடத்தில் இருக்கிறதா ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. நீங்கள் அது எந்த லக்னமாக வேணால் வச்சுக்கலாம். நான் ஈஸியாக எல்லாத்துக்கும் மேச லக்னம் வந்துடும், ஏன்னா முதல் லக்னம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பாருங்கள். 9ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? 11ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அப்போ என்ன நட்சத்திர சாரம் பெற்றிருக்கணும்? சரி, சந்திரன் இல்லைங்களா? 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர சாரம் பெற்று மேச லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதா வச்சுக்காங்க. சரிங்களா? சரிதானா? கணிதம் சரியா? உதாரணம் கூட சரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போது இந்த திசை நடக்குதுன்னு வச்சுக்காங்க, சந்திரனுடைய திசை நடக்குது. இப்போது இது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா? ஒரு கருத்து சொல்லுங்களேன். நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யும்? சரி, அடுத்ததுங்க. சரி, ஓகே, அவர் நல்லது செய்யும்னு சொல்லிட்டார். ஏன் அவர் நல்லது செய்யும்னு சொல்லிக்கிறாருன்னா, 4ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் பெற்று அவன் 11ஆம் இடத்தில் நின்றதால் நல்லதை செய்வான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது அவருடைய கருத்து தானே தவிர அவர் சொல்லிட்டார். சரி, யாருக்கு நல்லதை செய்வான்? யாருக்கு நல்லதை செய்வான்? கெட்டதை செய்வான். யாருக்கு கெட்டதை செய்வான்? சரி, என்ன செய்வான்? எப்போ செய்வான்? இவ்வளோ விஷயங்கள் வருது இல்லைங்களா? இப்படி தான் நம்ம படிக்கணும். அப்போ 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் என்பது 6ஆம் இடம். கவனிச்சிங்களா? இப்போ 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் என்பது 6ஆம் இடம். அது லக்னத்திற்கு அது 9ஆம் இடம். ஓகே, அப்போ ஜாதகன் 9ஆம் இடத்தின் மூலியமாக அது என்ன சொல்கிறாங்க? பாக்கியஸ்தானம். என்ன சொல்லிட்டானுங்க? பாக்கியம். அவன் இறைவனிடத்திலே பெற்று வந்த வரம். இந்த 5, 9 என்பது அவன் இறைவனிடத்திலே பெற்று வந்த வரம். அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இன்னும் அசைக்க முடியாது. இந்த கேந்திரங்கள் என்பது உங்கள் செயலால் நீங்களே வலையில் போய் உளுந்துக்கிறது, அவ்வளோதான் விஷயம். இப்போ 4ஆம் இடத்திற்கு அது 6ஆம் இடம். அது எங்கே இருக்குது? 11ஆம் இடம். சரி, இப்போ என்ன கேள்வினா, அம்மாவை பாதிக்குமா, வண்டி வாகனத்தை பாதிக்குமா,
சுகத்தை பாதிக்குமா, உறவுகளை பாதிக்குமா? இத்தனை விஷயம் அந்த 4ஆம் இடத்துல இருக்கு இல்லைங்களா? அப்போ எதை பாதிக்கும்? எதை பாதிக்கும்? எதை பாதிக்கும் சொல்லுங்க. 4ஆம் இடத்திற்கு அது 6ஆம் இடமாக இருந்தாலும் அது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தாயை பாதிக்குமா? வீடு வண்டி வாகனம், இப்போ வீட்டை ஜப்தி பண்ணி ஏலத்துக்கு போகுமா? அம்மாவுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரி போகுமா? வாகனத்தில் விபத்து ஏற்படுமா? பங்காளிய கூட பிறந்த உறவுகள் அங்கே 4ஆம் இடம், அங்கே சண்டை வருமா? 4ஆம் இடம் கட்புஸ்தானம், கட்பு பறிபோகுமா? அதெல்லாம் சில விஷயமெல்லாம் பப்ளிக்காக பேச முடியாது ஐயா, அதெல்லாம் நான் மறைச்சு அவங்க ஐயாவுக்கோசரம் தான். ஏன்னா அதில் சிலதெல்லாம் இலைமறை காயாக தான் மேடையில் கொண்டு போகணும். அப்போது எது நடக்கும், எது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியம், அது 11ஆம் இடம் என்பது ஸ்திர வீடா ஸ்தர வீடா உபய வீடா நீங்கள் அங்கே பாருங்கள். ஸ்திரம்னா என்னங்க? நிலையானது. சரமன்னா நகர்றது. உபயம்னா சரி. இப்போ ஸ்திரத்தில் நிலையானத ஒரு விஷயம் அங்கே அடிபட போகுதுன்னு அர்த்தம். நிலையான ஒரு விஷயம் அது அந்த 11ஆம் இடம் சர வீடாக இருந்தால் வாகனத்தால் விபத்து, கண்டம், மரணம். எந்த இடம்? அந்த 11ஆம் இடம். 4ஆம் இடம் அதில் வண்டியும் இருக்குது, தாயும் இருக்குது, சொத்து இருக்குன்னு எல்லாம் பேசணும். ஆனால் அது ஸ்திரம், அது சரமாக இருந்தால். ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வைங்க, ஏன்னா ஒரு லக்னத்துக்கு சொல்லும்போது இன்னொரு லக்னத்துக்கு போகும்போது உங்களுக்கு சந்தேகம் வரும். அங்கே பெரியசாமி ஐயா என்னமோ சொன்னார், ஒன்றை மட்டும் சொல்லி போட்டு போயிட்டேன், இந்த ஆள் பூரா மறைச்சிட்டான் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போது அந்த 11ஆம் இடம் சர வீடாக இருந்தால் அவனுக்கு வண்டி வாகனங்கள் விபத்து, கண்டம், விரயம் ஏற்படும்னு சொல்லுங்க. அது ஸ்திர வீடாக இருந்தால் வீடு, சொத்து, சொந்தங்கள், உறவுகள், கற்பு பறிப்போகும். சரிங்களா? அடுத்தது உபய வீடாக இருந்தால் உபயம் சொல்லுங்களேன். உபயம் இல்லை, தாயார், நல்லா கவனிங்க, தாயார் தனக்கு ஜாதகனுக்கு பாதகமாகி அவன் அண்ணன் தங்கச்சி கூட சேர்ந்து போயிடுவா. உபயம், அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யார? தாயார. ஏன்னா நமக்கு அது இல்லை, நம்மளுக்கு தான் அது உபயமாக போயிடுறது. என்ன ஆயிடுதுங்க? அப்போ நம்ம அம்மா நம்ம செய்யாத தப்புக்கு என்ன பண்ணிடுவா? நம்ம கூட சண்டை கட்டிட்டு நம்ம தம்பி கூடயோ, அக்கா கூடயோ, பையன் கூடயோ, மற்றவங்க கூடயோ அவங்க அப்படி போயிடுவாங்க. சரி, போயிடுவாங்க. எப்போ? எப்போ? என்ன கிழமை? என்ன கிழமை? என்ன திசா? என்ன புத்தி? என்ன அந்தரம்? சொல்ல முடியும், சொல்ல முடியும். கிழமையில் ஒன்றும் வேண்டாம். யாருக்கெல்லாம் அப்பா இல்லை கை தூக்குங்க. சரி, அப்படி நின்றுக்காங்க. அப்படி இருங்க. உங்கள் அப்பா என்ன கிழமையில் இறந்தாருன்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகமே வேண்டாம், ஜாதகமே வேண்டாம். கிழமை சொல்ல முடியும் உங்கள் ஜாதகமே இல்லாமல். சரிங்களா? நீங்கள் என்ன லக்னம்? ஓகே, ரிஷப லக்னத்திற்கு உங்கள் தந்தை ஞாயிற்றுக்கிழமையில் மரணமாவார். சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை. எப்பம்மா? இங்கே வாமா. சொன்னாதான் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை தான். சரிதானே? உங்கள் ஜாதகம் கொடுத்தீங்களா? இல்லை. இதே மாதிரி இல்லை, நான் மனசார பேசுகிறேன். நான் 38 வருஷம் முடிஞ்சது ஜோசியத்தில். ஒரு மேடையில் கூட நான் இப்படி பேசினதில்லை. கனிமொழிக்கு தெரியும், மீனாட்சி அம்மாவுக்கு தெரியும், சோமசுந்தர ஐயாவுக்கு தெரியும், பிளட் சிவகுமாருக்கு தெரியும், பரணி பாரதிக்கு தெரியும், பரணிக்கு தெரியும்.
யார் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியும். கொஞ்ச நாளாக சந்திரசேகருக்கும் தெரியும். எந்த மேடையில் நான் இப்படி பேசுனதே இல்லை. இவ்வளோ விஷயம் நான் சொல்ல மாட்டேன். பட்டு இப்போ இது காட்டும்போது ஐயா அப்போவே மருதுமலை குருஜி சொன்னார், நீயும் பேச போகிறியா ஐயா அப்படின்னாரு. இல்லைங்க, அளவாக பேசி முடிச்சுக்கிறேன், நான் நிறையா பேச முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அவர் டைம் ஆச்சுன்னு சொன்னங்காட்டி தான் நான் சரி கொடுக்குறத நிறைவாக கொடுப்போம். மறுபடியும் இன்னொரு மேடை எனக்கு கிடைக்கதோ இல்லையோ, கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் சரியாக வச்சு பயன்படுத்தினீங்கன்னா, நான் எப்படி பாப்பா பேர் என்னம்மா லோகப்பிரியாவுக்கு நான் ஜாதகம் வாங்கலை, டேட் ஆஃப் பர்த் வாங்கலை, டைம் வாங்கலை, ஜாதகம் கணிக்கலை, என்ன திசா புத்தி நடக்குதுன்னு நான் பார்க்கல. ஆனால் உங்கள் அப்பா இன்னா ஆயுள் கணிதமும் போடல, உங்கள் அப்பா இன்னா கிழமையில் மரணமாவார். அப்போ சொல்ல முடியும்னா, ஒரு மரணத்தையே சொல்ல முடியும்னா ஏன் திருமணத்தை சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? ஒரு வீடு வாங்குற நேரத்தை ஏன் சொல்ல முடியாது? உனக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தை ஏன் சொல்ல முடியாது? ஒரு மரணம் என்பது எவ்வளவு மிகப்பெரிய விசேஷம் என்பது கற்றுணர்ந்த ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். ஆயுள் கணிதம் போட்டு ஜாதகத்தை கொடுங்க, உயிரோடு இருக்கிறான் இல்லையான்னு எனக்கு சொன்னால் போதும். சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா மேடையில் பேசிக்கலாமே தவிர உண்மையான விஷயம் தெரியாத ஜோதிடர்கள் ஆயுளை பற்றி பேச முடியாதுங்க. சொல்லுங்க முதல்ல. கூட பிறந்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஜாதகத்தில் எங்கே பார்க்கணுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனால் சகோதரனை சொல்லித்தான் ஜோதிடன் அவப்பெயரை பெற்றான். உடன்பிறப்புகள் எவ்வளோன்னு சொல்ல தெரியாதனால. ஆனால் இருக்குது. ஆனால் கிரகங்களை வைத்து அல்ல. அங்கே தான் விஷயம். கிரகங்களை வைத்து அல்ல. இன்னும் பப்ளிக்காக இந்த மேடையில் இன்னொன்று சொல்லி போட்டு போகிறேன். கிரகங்கள் உறவுகளை சொல்லும். அவ்வளோதாங்க. கிரகங்கள் என்ன செய்யுங்க? சூரியன் உங்கள் அப்பாவை சொல்லும், உங்கள் அப்பாவை தான் சொல்லும், உங்கள் அப்பாவுக்கு பலன் சொல்லாது. எழுதி வச்சுக்காங்க. சந்திரன் தாயை மட்டும் சொல்லும், தாய்க்கு நிகழக்கூடிய நல்லது கெட்டதை சந்திரன் சொல்ல மாட்டான். சந்திரன் கேட்டால் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உனக்கு ஆகாதுங்கிற மாதிரி பேசலாம். சூரியனும் சந்திரனும் கேட்டால் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆகாதுன்னு சொல்லலாம். அப்படி மேலோட்டமாக சொல்லாமே தவிர உங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்தது அது அங்கே பார்க்குற இடம் இல்லை. இன்றைக்கும் கூட காலையிலேருந்து நிறைய 7ஆம் பாவத்தை பற்றி பேசுனாங்க. 7ஆம் பாவத்தினுடைய திசையோ புத்தியோ ஒருத்தருக்கு வரல, இப்போ அவனுக்கு கல்யாணம் நடக்காதா? என்னங்க நடக்காதா? நடக்குங்க. நுணுக்கமாக பாருங்க. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா பாருங்கள், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். நான் ஓப்பனாக பேசுகிறேன். காலையில் புத்திரஸ்தானத்தை பற்றி பேசுனாங்க மீனாட்சி அம்மா நினைக்கிறேன். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அல்ல. எழுதி வைங்க. 5ஆம் இடம் என்பது ஸ்தானம் அல்ல. ஏன்னா இந்த லக்னம் என்பது உயிர். லக்னம்ங்கிறது என்னங்க? உயிர். 5ஆம் இடம் என்பது என்ன? அப்போ உயிருக்கு அது புத்திரம். உயிருக்குள்ளார புத்திரம் வராது. உயிருக்குள்ளார புத்திரம் வராது. அந்த உயிருக்கு அந்த 5ஆம் பாவம் புகழை தேடி கொடுக்கும். அந்த உசுருக்கு அது என்ன தேடி கொடுக்குதுங்க? புகழைத்தான் கொடுக்கும். அப்போ அது புத்திரனை கொடுக்காது. சரி, அப்போ புத்திரனை கொடுக்கக்கூடிய இடம் எது? சந்தேகம் வருது இல்லைங்களா? இப்போ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது மனைவி. அது எந்த 7ஆம் பாவம்? லக்னத்துக்கு 7ஆம் பாவம் திருமணம் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது பொதுவான இடம். அப்போது இந்த நுணுக்கங்களையெல்லாம் நம்ம பார்த்து தான் சகோதர ஸ்தானம்னா உடனே 3ஆம் இடம் இளைய சகோதரம், 11ஆம் இடம், அது எந்த இடம் அப்படிங்கிறது நிறைய நுணுக்கங்களை மறைச்சிட்டாங்க.
ஜோதிடத்தில் நிறைய மறைச்சிட்டாங்க. அந்த வெளிவந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய சுலோகத்தை படிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து மேடையில் ஒப்படைச்சிட்டு பேசிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அப்படி அல்ல, இதெல்லாம் அனுபவ ஜோதிடங்கள். அப்போது இப்போ ஒருவருக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இப்போ ஜனகாலத்தில் இருக்கக்கூடிய திசை புத்தியும் முக்கியம், இன்றைக்கி இருக்கக்கூடிய கோச்சாரமும் முக்கியம் இல்லைங்களா? அப்போ கோச்சாரத்தில் நீங்கள் எதை பார்ப்பீங்க? சந்திரனை மட்டும்தான் பார்ப்பீங்க. வேறு யாரை பார்ப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சுக்கிரன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லை அதில் ஏதாவது ஒரு புத்தி நடக்கிறதா வச்சுக்கலாம், செவ்வாய் புத்தி நடக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ கோச்சாரத்தில் நீங்கள் எந்த கிரகத்தை கவனிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரை பார்ப்பீங்க? கோச்சாரத்தில் இப்போ ஒரு திசை நடக்குது, சுக்கிரன் தசை நடக்குது, செவ்வாயோட புத்தி நடக்குது, இல்லை செவ்வாய் தசையில் ஏதோ ஒரு திசையில் ஏதோ ஒரு புத்தி நடக்குது. நீங்கள் கோச்சாரத்தில் யாரை கவனிப்பீங்க? அதே சுக்கிரன் செவ்வாய் எப்படி கவனிப்பீங்க? சரி, அது அந்த எந்த இடத்துல வர்றாங்கன்னு பார்த்தா எப்படி இணைப்பீங்க? அதைய நீங்கள் சொல்லுங்கள், என்னை கேள்வி கேட்காதீங்க. பார்க்கலாமா? இல்லை, அதான் நம்ம தப்பு பண்ணுறோம். இல்லை 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 நான் சொல்லித்தர்றேன். ஏன் 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 இவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான். இப்போ சந்திரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தாங்க இருக்குது. அப்போ சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. அப்போ மற்ற கிரகங்களுக்கு விசேஷ பார்வைகள் இருக்கே, குருவும் சனியும் செவ்வாய்க்கு இல்லையா இருக்குல்ல? சரி, இவங்களுக்கு விசேஷ பார்வை இருக்குது, இவங்களுக்கு 7ஆம் இட பார்வை மட்டும் இருக்குது. அப்போ கோச்சாரத்தில் இவங்க இந்த கிரகத்துக்கு 6, 8, 12 இருந்தால் தீமை செய்வாங்களா நல்லது செய்வாங்களா? பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா தீமை செய்யும்னு சொல்லுவீங்க. இது உலக வழக்கம்தான். இது ஒன்றும் அந்த அம்மா சொல்கிறலையோ நான் சொல்கிறலையோ. நானும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஜோசியம் சொல்லிகிட்டு இருந்தேன். 4 நல்லா இருந்தது, 40 நாசமாக போச்சு. செருப்படி போட்டதுக்கப்புறம் புத்தி வந்தது. அனுபவம் என்பது அவமானமே. நான் ஒவ்வொரு மேடையும் சொல்கிறது தான். ஒன்றும் பெருசாக ஒன்று எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பட்டம் கொடுக்கறது இல்லை. சரிங்களா? அப்போது இங்கே தான் நமக்கு கை கொடுக்குதுன்னா, ஒரு பிளானட் அந்த எந்த திசா எந்த புத்தி நடக்குதோ அந்த திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும், அந்த திசாநாதனும் புத்திநாதனுக்கு உண்டான பிளானட்டு கோச்சாரத்தில் சுபப்பாகையில் இருக்கணும்னு சொல்கிறோம். இங்கே 6, 8, 12 தேவையில்லை. அந்த பிளானட் ஆஃப் பொசிஷன்ஸ், அந்த அளவுகள், இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே வெளிநாட்டு கணிதங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நாட்டு கணிதம் இல்லை. நம்ம நாட்டு கணிதம் தான் நம்மகிட்ட இருந்து திருடி எடுத்துகிட்டு போய் அவன் புடம் போட்டு கணிதம் போட்டு அவன் நல்ல அஸ்ட்ராலஜி விஷயமாக எடுத்துக்கிட்டான். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற கணிதங்கள் எல்லாம் கோட்டை விட்டுட்டான், கொஞ்சம்லாம் கோட்டை விட்டுட்டான். அவ்வளோக்கா அவனால் போட முடியல இங்கிலீஷ்காரனுக்கு. ஆனால் நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட விஷயம் இருந்தாலும் தியரி இல்லை. அந்த ப்ராக்டிக்கலான தியரி நமக்கு கொடுக்கல. ஆனால் அவன் நம்மக்கிட்ட இருந்த ஓலைச்சுவலிருந்து எடுத்துகிட்டு போய் அவனுக்கு என்ன கிடைச்சதோ அதை தெளிவாக பண்ணி வச்சுருக்கான். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து அவனுக்கு முழுமையாக கிடைக்கலங்கிறத நான் சந்தோஷப்படுறேன். கிடைக்கக்கூடாதுன்னு சந்தோஷப்படுறேன். ஏன்னா தமிழனாகத்தான் இருக்கணும், தமிழன்கிட்ட தான் கலை இருக்கணும், நம்ம தமிழன் கலை தமிழனுக்கு தான் கிடைக்கணும். அப்போது இந்த கோச்சாரம் இப்போ சொன்னார், ஐயா சொன்னார், திருமண காலம் எப்போ அப்படின்னு பேசணும். திருமண காலம் 7ஆம் பாவம்னா அது எந்த 7ஆம் பாவம்னு தனியாகவே ஒரு கணிதம் இருக்குது. சும்மா லக்னத்துக்கு 7ஆம் பாவமெல்லாம் திருமணம் பண்ணி வைக்காது. அப்படி உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நான் வேணால் 2.5 லட்சம் ஜாதகம் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். வித்யா திருமண பத்திரிக்கையோடு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் திருமண பத்திரிக்கையோடு கொடுக்குறேன். அத்தனையும் அடுக்கி வச்சுருக்கிறேன். பாதி கரையான் பிடிச்சிருக்கும், கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அப்போது இதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான்
எங்கே ஜோதிடத்தில் நமக்கு என்ன கிடைக்கல என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்து பலன் சொல்லும்போது திசாநாதனும் புத்திநாதனும் அந்தரமும் சூச்சரமும் பிராணம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் உடனே திசாநாதன் தான் வலிமையானவன் சொல்லி கணிதம் பண்ணக்கூடாது. பிராணன் தான் வலிமையானவன், பிராணன் தான் வலிமையானவன். இப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எது நடக்குதோ அதுதான் வலிமையானது. மிராக்கல் எங்கே நடக்குதுன்னு கிடைக்குன்னா பிராணனில் தான் நடக்குது. திசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யான், புத்திநாதனை மீறி கோச்சாரம் வேலை செய்யாது. இந்த திசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் இருக்கான்னு இல்லைங்களா, இந்த பிராணன்னா நம்ம மூச்சு வாங்கக்கூடிய மூச்சுக்கு ஈக்குவலான ஒரு வேலை. அந்த அந்த அதான் பிராணன். பிராணன் அதுக்கு அதான் பேர் வச்சான். அப்போ அந்த மூச்சு நின்று போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ வாரம் பெருசா, நாள் பெருசா, மாதம் பெருசா, வருஷம் பெருசா, இப்படி கணக்கு போட்டுக்கலாமே. திசா புத்திகளை பற்றி நீங்கள் பார்க்கும்போது வருடம் பெரியதா, அடுத்தது மாதம் பெரியதா, வாரம் பெரியதா, நாள் பெரியதா, நேரம் பெரியதா, நிமிடம் பெரியதா, செகண்ட் பெரியதா? எது சார் பெரியது? செகண்டு தான் பெருசு. அப்போது என்ன காரணம் அப்படின்னா வலிமையானது. அந்த அந்த தாலி கட்டுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுங்கிறீங்க? 3 நிமிஷங்க, அவ்வளோதாங்க முகூர்த்தம் முடிஞ்சது. விபத்தில் மரணம் 3 நிமிஷம், குழந்தை பிறக்கிறதுக்கு 3 நிமிஷம், ஒரு குழந்தை உயிர் பெரியறதுக்கும் 3 நிமிஷம். முகூர்த்தம் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம் இல்லைங்களா, அந்த முகூர்த்தத்தில் நீங்கள் குறித்து கொடுக்கக்கூடிய முகூர்த்தம் பூராவாக தாலி கட்டிகிட்டு இருக்கிறான். எத்தனை நிமிஷத்தில் தாலி கட்டுவாங்கிறீங்க? நீங்கள் அடுத்த கல்யாணத்துக்கு போனீங்கன்னா மறக்காமல் வாட்சை வச்சு நீங்கள் பாருங்கள், அவன் 3 நிமிஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி தாலி கட்டிடுவான். ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போங்க, டெலிவரி ஆகிற இடத்துல நில்லுங்க, அந்த குழந்தை எத்தனை நிமிஷத்துக்குள்ளே தலையிலிருந்து கால் வரைக்கும் வெளியே வருதுன்னு பாருங்கள், அது 3 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துடும். இந்த 3 நிமிஷம் அப்படிங்கிறது தான் நம்ம ஜோதிடத்தில் திசா புத்திகளுடைய கண்டுபிடிக்கிறதுக்காக 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சீக்ரெட் அது, நீங்கள் பாருங்கள் வேணாம். திசா புத்திகளை பிரிக்கும் போது நீங்கள் எதால் பிரிப்பீங்க? 3ஆல் வகுக்கணும், 3ஆல் வகுக்கணும். அது விஷயம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். திசா புத்திகளை 3ஆல் வகுத்தால் மட்டும்தான் அது என்ன மிச்சம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த 3 ஏன் கொடுத்தான்? திரிகோணம், மேஷம், சிம்மம், தனுஷ், அங்கே அந்த நட்சத்திரங்கள் இருக்கும். நீங்கள் எந்த ராசி எடுத்தாலும் திரிகோண நட்சத்திரங்கள் இருந்தே தீரும். உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த இடத்துக்கு திரிகோணத்தில் இருக்கும். அப்போது நம்ம மெயினாக என்ன நான் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் என்ன பேசியிருக்கிறேன், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு திசா புத்தி நடக்கும்போதோ ஒரு சம்பவம் நடக்கும்போதோ வெறும் சாரத்தை மட்டும் பார்க்காதீங்க. அந்த சாரன் நாதன் அவன் எப்படி இருக்கிறான், அது எந்த வீட்டுக்கு உடையவன், எந்த வீட்டில் நிற்கிறான், என்ன வலிமை பெற்றிருக்கிறான், அந்த சாரநாதன் ஏறிய சாரநாதன் நிலைமை என்ன, அந்த கிரகத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க, எந்த மாதிரி பார்க்குறாங்க, எந்த அளவில் பார்க்குறாங்க, எந்த திசா புத்தியில் அவள் மிங்கிள் ஆகிறாங்க, எந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்குது, இந்த சம்பவத்தை நம்ம எப்படி இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து துல்லியமாக நீங்கள் கொஞ்சம் கெடணும். நம்ம கொஞ்சம் மனசை விட்டு கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜோசியம் பார்த்தாலும் கூட பரவாயில்ல, அந்த ஜோதிடம் உங்களை உச்சத்தை நோக்கி சென்றடைய வேண்டும், உங்களை பேரும் புகழும் வாங்கி கொடுக்கும். நான் 10 ஜாதகம் இன்றைக்கி பார்த்தேன், அதில் ஒன்றும் கூட ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு ஜாதகம் தான் பார்த்தேன், எனக்கு அந்த ஒரு ஜாதகத்தில் எனக்கு திருப்தியாக இருக்குது, எனக்கு மனசார நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த நேரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து கேட்டதுக்கும் உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். என்னுடைய ஃபோன் நம்பர் 9842616578, பூசி பெரியசாமி, 9842616578. நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், நீங்கள் என்னை கூப்பிட்றதா இருந்தால் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, அப்போ உங்கள் கூட நான் கண்டிப்பாக பேசுவேன். இடையில கூப்பிட்டா என்னால் முடியாது, எனக்கு அவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்குது.
என் பெருமைக்கு சொல்ல, எனக்கு எப்போவுமே 3 மாதத்துக்கு புக் ஆயிரும். எனக்கு நிறைய கிளைண்ட் இருக்கிறனால நான் ஒரு நாளைக்கு 1-2 ஜாதகம் தான் பார்ப்பேன். நிறைவாக பார்ப்பேன், தெளிவாக பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கிற, அருமையாக இருக்கிற, பேரும் புகழோடு இருக்கிற. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய சொந்த முயற்சியில், எந்த குருநாதர்கிட்டையும் படிக்காமல். எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த குருநாதர்கிட்ட படித்தேன், இந்த பெருமையாக சொல்கிறாங்க. நான் ஒரு அனாதி பைய ஜோசியத்தில் எனக்கு சொல்லி கொடுக்குறக்கு குரு இல்லை. அதனால் என்னையவே நான் பேசிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வேறு வழி இல்லை. அதை நீங்கள் தற்பெருமைன்னு நினச்சிட்டாலும் அதுக்கு நான் காரணம் இல்லை. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. மிகவும் சிறப்பு ஐயா. போன தடவும் சரி, இந்த தடவும் சரி, பாகைக்கலை ஜோதிடம் அப்படின்றதில் இன்னும் நுணுக்கமான விஷயங்களை அழகாக தூவி விட்டுட்டு போயிருக்காரு. விதையை தூவி விட்டுட்டு போயிருக்காரு. கொஞ்சம் யோசிக்கிறவங்க அதில் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கான நம்மளுடைய ஆண்டு விழாவுக்கான வரவேற்பு ஏவி இதோ உங்கள் முன். ஆன்மீகம், ஜோதிடம் எனும் இரு துறைகளையும் இருவிழியாய் பாவிக்கும் பரசுராமரே, கலைகளை பலகற்ற கலை ஞானம் கொண்ட ஞான சேகரனே, தாராளமாய் நீங்கள் தரும் வழிபாடுகளும் கருத்துக்களும் ஆலோசனைகளும் பரிகாரங்களும் பலரது வாழ்வில் ஒளி வெளிச்சத்தை காட்டியது என்பதில் மறுகருத்துக்கள் எதுவுமில்லை என்பதே உண்மை. எளிமை, கருணை, பணிவான கனிவான இன்சொல்லும் புன்னகை கொண்ட முகமும் என்றும் எங்களின் இதயத்தில் பதியம் செய்த மல்லிகை மலர் வாசமே. உங்களின் வருகையால் இந்த மேடை வண்ண மலர் தோட்டமாய் மங்களம் கொண்ட மகத்துவ மணிமண்டபமாய் ஜொலிக்கின்றது. அனைத்து ஜோதிட சூட்சுமத்தையும் அள்ளித்தரும் அற்புதமா மனிதரே, தொடரட்டும் உங்களின் ஜோதிட பயணம் பல 100 ஆண்டுகள். உயர் திரு பூசி பெரியசாமி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.